ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் K9 மைக் லோக்கல் ஷாப்பில் வாங்கியிருந்தேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 299 வருது. இது ஒர்த்தா இல்லையான்னு நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக நம்ம பாக்ஸ்குள்ளே வந்தோம்னா பாக்ஸில் வந்துட்டு நான் வாங்கியிருக்க மாடலில் 2 பேர் மைக் இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக வந்து 300 வருது. இந்த ரெண்டுமே ஃபங்க்ஷனல். ஒரே டைமில் 2 மைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு டைப் சி கேபிள் வருது. அதே மாதிரி நம்ம லைட்னிங் கனெக்டரும் வந்துடுது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மைக்கில் வந்து பார்த்தோம்னா இதுதான் கனெக்டர். இது வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஆக்சுவலாக இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினருக்கான மைக்கு. இதில் வந்து பேசிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸில் வந்து வீடியோ கேப்சர் ஆகிறது எல்லாமே இருக்கும். தென் இதில் வந்து 2 மைக்கு, அதோட கனெக்ட் பண்ணுற கிளாம்ப் எல்லாம் வந்துடும். தென் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு டைரெக்டாக அது எப்படி பேர் பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் இனிஷியலாக கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டைப் சி கனெக்டரை வந்து உங்களோட மொபைலோட சார்ஜிங் போர்ட்டில் கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மாடல் வந்து யூஎஸ்பி பிஆர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது வந்து சப்போர்ட் ஆகாது. டைப் சிக்கு மட்டும்தான் இதாகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐஃபோன் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு லைட்னிங்கோட இது வேணும்னா இதில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆன் பட்டன் இருக்கும். அதை ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஆன் ஆகிடும். ஒன்ஸ் ஆன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து மைக் வந்து பேர் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மைக் ஆன் ஆகிடுச்சு. நான் வந்து ஃபோனில் பேர் பண்ணியிருக்கேன். தென் வந்து இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டைரெக்டாக வீடியோக்கு போகிறோன்னா நமக்கு வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது இந்த இதில் வந்துடும். ஒரே நிமிஷம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடதில் வந்து மொபைலில் வந்து பேர் ஆகிருக்கு மைக்கு. ஸோ நான் வந்து இப்போ மூவ் ஆகி பேசுகிறனாலும் ஆடியோ வந்து உங்களுக்கு எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் கிளியராக கேட்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்டன்ஸ்லேருந்து காட்டுறேன். இந்த மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் நம்மளால் கவர் பண்ண முடியும். அதில் பாக்ஸில் 20 மீட்டர் போட்டிருக்காங்க. பட் எந்த ஒரு அப்ஸ்டக்கிள்ஸும் இல்லைன்னா உங்களால் 10 மீட்டர் ரேஞ்ச் வந்து கிளியராக வாய்ஸ் கேப்சர் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் ஏர் என்விரான்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கோம். இங்கே என்னை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரோட் டிராஃபிக் அப்புறம் சவுண்டு எல்லாமே கேட்டுட்ருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சவுண்ட் வந்து ஆப்டிமைஸாகவும் இருக்கும். அண்ட் மீ டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மைக்கை நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஆடியோ கேப்சர் ஆகணும் அப்படிங்கிறப்ப வாங்கலாம். இதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ஜெட் போக போக இதோட எஃபிஷியண்ட்டாக மைக்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து ஃபார் பிகினர் இது கண்டிப்பாக ஒர்த்து தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லோக்கல் ஷாப்பில் 300க்கு வாங்கினேன். இதே இதில் டூயல் மைக் இல்லாமல் சிங்கிள் மைக் இருக்கிறது 200க்கு இருக்குது. உங்களுக்கு இன்கேஸ் வந்து லொக்கேஷன் ஷாப்போடது ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா எங்கிட்ட பிங் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 350 400க்குலாம் இருக்குது. ஆனால் என்ன நீங்கள் வாங்குறது வந்து பெட்டர் நேரில் போய் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் லைவாக செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி பேர் பண்ணுறதுன்னு தெரியலனாலும் கடையில் அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ கைஸ்.